எஸ்ஆர்எம் தமிழ் பேராயத்தின் சொல் தமிழா சொல் மாண்புமை பாரிவேந்தர் தலைமையில் பாஜக மாநில தலைவர் அண்ணாமலை, நாம் தமிழர் கட்சி தலைமை ஒருங்கிணைப்பாளர் சீமான் பங்கேற்கும் பிரம்மாண்ட இறுதிச் சுற்று ஏப்ரல் 7 எஸ்ஆர்எம் பல்கலைக்கழகம் காட்டாங்குளத்தூர். வக்ஃபு வாரிய சட்டம் நிறைவேற்றியது தேசிய ஒருமைப்பாட்டிற்கு எதிரானது. மத்திய அரசின் வக்ஃபு வாரிய சட்ட திருத்தத்தை கண்டித்து வரும் 8ஆம் தேதி மாவட்ட தலைநகரங்களில் ஆர்ப்பாட்டம் நடத்தப்படும் என்று விடுதலை சிறுத்தைகள் கட்சி தலைவர் திருமாவளவன் தெரிவித்துள்ளார். தமிழகத்தில் கோயம்புத்தூர், நீலகிரி, தேனி, திண்டுக்கல், தென்காசி ஆகிய 5 மாவட்டங்களில் நாளை கனமழை பெய்ய வாய்ப்புள்ளதாக சென்னை வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. திருத்தணி நகராட்சி சார்பில் புதுப்பிக்கப்பட்டுள்ள தினசரி நாழங்காடி வணிக வளாகம் திறப்பு விழா அழைப்புதலில் காமராஜர் பெயர் இல்லாதது ஏமாற்றம் அளிக்கிறது என்று பெருந்தலைவர் மக்கள் கட்சி தலைவர் NR தனபாலன் கண்டனம் தெரிவித்துள்ளார். பிரதமர் மோடி நாளை ராமேஸ்வரம் வருகை தர உள்ளதை முன்னிட்டு ராமநாத சுவாமி கோவில் போலீஸ் கட்டுப்பாட்டின் கீழ் கொண்டுவரப்பட்டுள்ளது. இந்தியாவின் பாதுகாப்புக்கும் ஸ்திரத்தன்மைக்கும் தீங்கு விளைவிக்கும் வகையில் தங்கள் நாட்டின் நிலப்பரப்பு பயன்படுத்தப்பட இலங்கை அனுமதிக்காது என்று அந்நாட்டு அதிபர் அனுரகுமார திசநாயக்கா உறுதிபட தெரிவித்துள்ளார். 2024-25 நிதியாண்டில் தமிழ்நாடு 9.69% உண்மை வளர்ச்சி விகிதத்துடன் இந்தியாவிலேயே மிக அதிக வளர்ச்சி பதிவு செய்துள்ளதாக தமிழக அரசு பெருமிதம் தெரிவித்துள்ளது. வணிக நம்பிக்கையை குறைத்து உலகளாவிய வளர்ச்சியை குறைக்கும் அச்சுறுத்தலுக்கு வழிவகுத்துள்ள கட்டண விதிப்புகளுக்கு மத்தியில் தரகு நிறுவனங்கள் தங்களின் முன் அறிவிப்புகளை மாற்ற முயன்றதால் உலக அளவில் பொருளாதாரம் 60% மந்த நிலைக்கு செல்ல வாய்ப்புள்ளதாக JP மோர்கன் எச்சரித்துள்ளது. திருத்தணி காய்கறி மார்க்கெட்டுக்கு மீண்டும் பெருந்தலைவர் காமராஜர் பெயரையே சூட்ட வேண்டும் என தமிழ் மாநில காங்கிரஸ் தலைவர் GK வாசன் வலியுறுத்தியுள்ளார். வக்ஃபு சட்டத்திருத்த மசோதாவை திரும்ப பெற வலியுறுத்தி தமிழகம் முழுவதும் ஏப்ரல் 9ஆம் தேதி ஆர்ப்பாட்டம் நடத்தப்படும் என இந்திய கம்யூனிஸ்ட் கட்சி தெரிவித்துள்ளது. குன்றத்தூர் சிறுமி உயிரிழந்த சம்பவத்தில் திடீர் திருப்பமாக காதலனை நண்பர்களுடன் சேர்ந்து கொலை செய்தது அம்பலமாகியுள்ளது. கனடாவின் ஒட்டாவா நகருக்கு அருகில் இந்தியர் ஒருவர் கத்தியால் குத்தப்பட்டு கொல்லப்பட்டதாகவும் சந்தேக நபர் ஒருவரை போலீசார் கைது செய்துள்ளதாகவும் அந்நாட்டிற்கான இந்திய தூதரகம் தெரிவித்துள்ளது. இலங்கை சென்றுள்ள பிரதமர் மோடிக்கு கொழும்புவில் சம்பிரதாய அணிவகுப்பு மரியாதையுடன் வரவேற்பு அளிக்கப்பட்டது. இலங்கை அதிபர் அனுரகுமார திசநாயக்கா பிரதமரை வரவேற்றார். நீட் தேர்வை ரத்து செய்யவும் மாணவர்கள் தற்கொலையை தடுக்கவும் என்ன திட்டம் வைத்திருக்கிறது என்பதை பொதுமக்கள் மத்தியில் தமிழக அரசு அறிவிக்க வேண்டும் என பாமக நிறுவனர் ராமதாஸ் தெரிவித்துள்ளார். தங்கம் விலை சவரனுக்கு 720 ரூபாய் குறைந்து 1 பவுன் தங்கம் 66,480 ரூபாய்க்கு விற்பனையாகிறது. கிராமுக்கு 90 ரூபாய் குறைந்து 1 கிராம் தங்கம் 8,310 ரூபாய்க்கு விற்பனை. ஆந்திர தலைமைச் செயலகத்தில் நேற்று தீ விபத்து ஏற்பட்டது குறித்து விசாரணை நடத்த முதல்வர் சந்திரபாபு நாயுடு உத்தரவிட்டுள்ளார். சமூக ஊடகத்தை பயன்படுத்த 13 வயதுக்கு உட்பட்ட சிறுவர்களுக்கு தடை விதிக்க கோரி ஜப் அறக்கட்டளை சார்பில் மோகினி பிரியா என்ற வழக்கறிஞர் உச்சநீதிமன்றத்தில் மனு தாக்கல் செய்தார். இந்த மனுவை விசாரிக்க உச்சநீதிமன்றம் மறுத்துவிட்டது. வக்ஃபு சட்டத்திருத்த மசோதா நிறைவேற்றப்பட்டதன் எதிரொலியாக கேரளாவின் முன்பம் கிராமத்தைச் சேர்ந்த 50 பேர் நேற்று பாஜகவில் இணைந்தனர். அண்டார்டிகாவில் பெண் குயின்கள் வாழும் 2 தீவுகளுக்கு அமெரிக்க அதிபர் டொனால்ட் ட்ரம்ப் 10% வரி விதித்துள்ளார். இது தொடர்பான நகைச்சுவை மீம்ஸ்கள் சமூக வலைத்தளங்களில் வைரலாக பரவி வருகின்றன. தவேக தலைவர் விஜய்க்கு ஒய் பிரிவு பாதுகாப்பு குறித்து நிருபர்கள் எழுப்பிய கேள்விக்கு மக்கள் அரசியலில் இது அவசியம் இல்லாதது என நாம் தமிழர் கட்சி ஒருங்கிணைப்பாளர் சீமான் பதிலளித்துள்ளார். தமிழகத்தைச் சேர்ந்த அதிமுக உறுப்பினர்கள் 4 பேர் வக்ஃபு சட்டத்திருத்த மசோதாவை எதிர்த்து ஓட்டளித்து இருப்பது பாராட்டுதலுக்கு உரியது என விடுதலை சிறுத்தை கட்சி தலைவர் திருமாவளவன் தெரிவித்தார். தமிழக உணவு பாதுகாப்புத்துறை அதிகாரிகளின் பொய் பரப்புரையால் பெரும் நஷ்டத்திற்கு ஆளாகியுள்ள தர்பூசணி விவசாயிகளுக்கு அரசு உரிய இழப்பீடு வழங்க வேண்டும் என்று நாம் தமிழர் தலைமை ஒருங்கிணைப்பாளர் சீமான் வலியுறுத்தியுள்ளார். இலங்கை சிறைகளில் இருக்கும் இந்திய மீனவர்களை விடுவிக்க வேண்டும், அவர்களது படகுகளையும் விடுவிக்க வேண்டும் என இலங்கை அதிபர் அனுராவிடம் பிரதமர் மோடி வலியுறுத்தியுள்ளார். தாது மணல் முறைகேடு வழக்கில் திருநெல்வேலி மாவட்டம் திசையன்விளையில் கடலோர கனிமவள நிறுவனங்களில் இன்று CBI அதிகாரிகள் ஆய்வு நடத்தினர். ஹரியானாவில் முஸ்லிம் உறுப்பினர்கள் அதிகம் உள்ள கிராமத்தில் இந்து மதத்தைச் சேர்ந்த பெண் ஒருவர் பஞ்சாயத்து தலைவராக தேர்ந்தெடுக்கப்பட்டுள்ளார்.
கர்நாடகாவில் கலபுருகி மாவட்டத்தில் உள்ள நெலோகி கிராஸ் அருகே நிறுத்தப்பட்டிருந்த லாரி மீது வேன் மோதி விபத்துக்குள்ளானது. வேனில் 31 பேர் தர்காவிற்கு சென்று கொண்டிருந்த போது இந்த சோகம் நிகழ்ந்துள்ளது. இந்த விபத்தில் 5 பேர் உயிரிழந்தனர். கோடைக்கால விடுமுறைக்கு வெளியூர் செல்ல ஆன்லைனில் முன்பதிவு செய்யும் 75 பயணிகளுக்கு சிறப்பு பரிசுகள் வழங்கப்படும் என தமிழ்நாடு அரசு போக்குவரத்து கழகம் அறிவித்துள்ளது. 2024 ஏற்பட்ட மழை வெள்ள பாதிப்புக்கு தமிழ்நாட்டிற்கு 522.34 கோடி ரூபாய் பேரிடர் நிதியாக மத்திய அரசு விடுவித்தது. பெஞ்சல் புயல் வெள்ள பாதிப்புக்கு தமிழ்நாடு அரசு 37,000 கோடி ரூபாய் கோரியிருந்த நிலையில் 522 கோடி ரூபாய் ஒதுக்கீடு செய்யப்பட்டுள்ளது. புதுக்கோட்டை அருகே பைக்கில் வந்த வாலிபரை வழிமறித்து மர்ம நபர்கள் வெட்டி கொலை செய்தனர். இந்த சம்பவத்தை கண்டித்து சாலை மறியலில் ஈடுபட்ட மக்கள் அங்கிருந்த டாஸ்மாக் கடையை சூறையாடினர். அதிமுகவில் பிரிந்துள்ள அனைவரும் ஒன்று சேர வேண்டும் என சைதை துரைசாமி கூறியுள்ளார். கேரள நிலம்பூர் வனப்பகுதியில் உயிரிழந்த நிலையில் 3 யானைகளின் உடல்கள் மீட்கப்பட்டுள்ளது. 2 யானைகள் உடல் நலம் பாதிக்கப்பட்டும் 1 யானை புலி தாக்கியும் உயிரிழந்திருக்கலாம் என தெரிவிக்கப்பட்டுள்ளது. முல்லைப்பெரியாறு அணையில் இருந்து பாசனத்திற்கான தண்ணீர் திறப்பு நிறுத்தப்பட்டுள்ளது. கம்பம் பள்ளத்தாக்கு பகுதி மக்கள் குடிநீர் தேவைக்காக மட்டும் 100 கன அடி தண்ணீர் வெளியேற்றப்பட்டு வருகிறது. புதிய 500 ரூபாய் நோட்டுகள் அச்சடித்து விரைவில் பயன்பாட்டுக்கு வரும் என்று ரிசர்வ் வங்கி அறிவித்துள்ளது. ஏற்கனவே புழக்கத்தில் உள்ள 10 மற்றும் 500 ரூபாய் நோட்டுகள் செல்லுபடியாகும் என்றும் ரிசர்வ் வங்கி விளக்கமளித்துள்ளது. நடிகை ரன்யா ராவ் நவம்பர் 2024 முதல் பிப்ரவரி 2025 வரை 4 முறை மொத்தம் 49.6 கிலோ தங்கத்தை துபாயிலிருந்து பெங்களூருவுக்கு கடத்தி வந்ததை 40.07 கோடி ரூபாய்க்கு விற்று 38.35 கோடி ஹவாலா பணமாக துபாய்க்கு அனுப்பப்பட்டுள்ளது என்று வருவாய் புலனாய்வுத்துறை தெரிவித்துள்ளது. மகாராஷ்டிராவில் புற்றுநோயால் பாதிக்கப்பட்ட 17 வயது சிறுமிக்கு பாலியல் வன்கொடுமை செய்யப்பட்ட கொடூரம் நிகழ்ந்துள்ளது. இந்த வழக்கில் 29 வயது நபர் ஒருவர் குற்றம் சாட்டப்பட்டுள்ள நிலையில் பீகார் மாநிலத்தில் பதுங்கியிருந்த அவர் காவல்துறை அதிகாரிகளால் கைது செய்யப்பட்டார். சத்தீஸ்கரைச் சேர்ந்த தடை செய்யப்பட்ட மாவோயிஸ்ட் அமைப்பில் செயல்பட்டு வந்த பகுதி உறுப்பினர்கள் உட்பட 86 மாவோயிஸ்டுகள் இன்று பத்ராத்ரி கொதகுடேம் மாவட்ட காவல்துறை உயர் அதிகாரி சந்திரசேகர் ரெட்டியின் முன்னிலையில் சரணடைந்துள்ளனர். சம வேலைக்கு சம ஊதியம் கோரிக்கையை முன்வைத்து சென்னையில் 2000க்கும் மேலான இடைநிலை ஆசிரியர்கள் ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டனர். மத்திய பிரதேச மாநிலத்தில் இதய அறுவை சிகிச்சை செய்த போலி டாக்டரால் ஒரே மாதத்தில் 7 பேர் உயிரிழந்தனர். இதுகுறித்து தகவல் அறிந்த போலீசார் போலி டாக்டரை கைது செய்தனர். புதுச்சேரியில் ஒப்பந்த ஆசிரியர்களை பணி நீக்கம் செய்திருப்பது சர்வாதிகாரத்தின் உச்சகட்டம் என்று அதிமுக விமர்சித்துள்ளது. தஞ்சாவூர் மாவட்டம் பாபநாசம் ரயில் நிலையத்தில் நிற்க வேண்டிய பயணிகள் ரயில் நிற்காமல் சென்ற நிலையில் சற்று தொலைவு சென்று மீண்டும் பின்னோக்கி இயக்கப்பட்டு ரயில் நிலையம் வந்து பயணிகளை ஏற்றிச் சென்றது. திருநெல்வேலி மாவட்டம் பேட்டை பகுதியில் அமைந்துள்ள ஹெதேதுல்லா இக்வான் நர்சரி பிரைமரி பள்ளி வாசலில் மர்ம நபர்கள் மது பாட்டில்கள் வீசி வாந்தி எடுத்து சென்ற சம்பவம் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. இதுகுறித்து போலீசார் விசாரணை. 2025ஆம் ஆண்டு நிதியாண்டில் பெங்களூருவில் கெம்பகவுடா சர்வதேச விமான நிலையம் புதிய சாதனையை படைத்துள்ளது. இந்த ஆண்டில் மட்டும் 4.1 கோடிக்கும் மேற்பட்ட பயணிகளை கையாளும் சாதனை நிகழ்ந்துள்ளது. அதேபோல 5 லட்சம் மெட்ரிக் டன் சரக்குகளும் கையாளப்பட்டுள்ளது. பஞ்சாபில் ஜனவரி முதல் மார்ச் வரை மட்டுமே 5,835 பேர் மீது போதைப்பொருள் தொடர்பான 4,192 வழக்குகளில் கைது செய்யப்பட்டுள்ளனர். யூத் நயேன் விருத் என்ற நடவடிக்கையின் கீழ் சராசரியாக ஒரு நாளைக்கு 64 பேரை சந்தேகத்தின் அடிப்படையில் போலீசார் கைது செய்து வருகின்றனர். சென்னை மாவட்ட ஆட்சியரின் NRI கணக்கிலிருந்து 11 லட்சத்தை போலி கையெழுத்து மூலம் மோசடி செய்து அபகரித்ததாக 2 வருவாய் ஆய்வாளர்கள் உட்பட 3 பேர் கைது செய்யப்பட்டுள்ளனர். தங்கம் விலை தொடர்ந்து உயர்ந்து வருவதால் கூட்டுறவு வங்கிகளில் கடந்த 3 மாதங்களில் நகை அடமானம் வைத்து கடன் வாங்கிய 5 லட்சத்திற்கும் அதிகமானோர் தங்களின் நகைகளை மீட்டுள்ளனர். திருவெற்றியூர் ரயில் நிலையத்தில் பெண்ணிடம் பாலியல் சீண்டலில் ஈடுபட்ட டெல்லி பாபுவை கண்காணிப்பு கேமரா உதவியுடன் கண்டுபிடித்த ரயில்வே போலீசார் கொருக்குப்பேட்டையில் கைது செய்து விசாரணை நடத்தி வருகின்றனர். உத்தரப்பிரதேசத்தில் அடுத்த 3 ஆண்டுகளில் வறுமை ஒழிக்கப்படும் என்று அம்மாநில முதல்வர் யோகி ஆதித்யநாத் தெரிவித்துள்ளார்.
மியான்மரில் கடந்த மாதம் 29ஆம் தேதி சக்தி வாய்ந்த பூகம்பத்தால் ஏற்பட்ட கட்டட இடிபாடுகளில் சிக்கி உயிரிழந்தோரின் எண்ணிக்கை 3354ஆக அதிகரித்துள்ளது. பொள்ளாச்சி பாலியல் வழக்கில் அரசு தரப்பு சாட்சி விசாரணை நிறைவு பெற்றது. குற்றம் சாட்டப்பட்ட 9 பேரும் சேலம் மத்திய சிறையில் இருந்து இன்று பலத்த போலீஸ் பாதுகாப்புடன் கோவை சிபிஐ கோர்ட்டுக்கு போலீசார் அழைத்து வந்தனர். தெலுங்கானாவில் மைதானத்தில் விளையாடிக் கொண்டிருந்த மாணவர் ஒருவர் மயங்கி விழுந்து உயிரிழந்த சம்பவம் அங்கிருந்தவர்களை அதிர்ச்சியடைய செய்துள்ளது.